டிசம்பர் 2024 எண்ட் ஆஃப் த இயரில் இருக்கும். அப்கமிங் இயர் 2025ல் நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், இட் இஸ் அ வெரி குட் டெசிஷன் டு டேக். கிரிக்கெட் மேட்ச்லலாம் நம்ம எம்எஸ் தோனி அவரோட பேட்டிங்காக நம்ம எப்படி காத்திருப்போமோ, அப்படியே தாறுமாறாக இருக்கும் இல்லையா, 4 6ன்னு பயங்கரமாக பறக்கும்ல. அந்த மாதிரி இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் தாறுமாறாக போயிட்டுருக்க ஒரு டொமைன் தான் வந்து இந்த டேட்டா சயின்ஸ். பட் இந்த டேட்டா சயின்ஸ் ரோலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நெட்டில் போய் தேடினீங்கன்னா எக்கச்சக்க ரிசோர்ஸஸ் ஆர் அவுட் தேர். பிகாஸ் முன்னாடி எம்எல் இருந்தது, அப்புறம் டிஎல் இருந்தது, இப்போ ChatGPT, LLM இந்த மாதிரி நிறைய ஃபேன்சி டேர்ம்ஸ்லாம் வந்து அதிகமாக பேசப்படுறதுனால நிறைய பேர் அதுதான் டேட்டா சயின்ஸ், அதை தான் பண்ணணும், அதை தான் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே தே ஆர் கோயிங் இன் த ராங் வே. சில பேர் வந்து சரி நான் பேசிக்ஸ்லேருந்து படிக்க போகிறேன், நான் மேக்ஸ் படிக்க போகிறேன், நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பட் மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்து கடல், அதெல்லாம் வந்து படிக்க ஆரம்பித்தோன்னா அதுலேயே வந்து போர் அடிச்சிடும் நமக்கு, என்னடா டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி மூட்டை கட்டி வச்சுடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் ஆன்லைனில் இருக்க அந்த ஃப்ரீ டேட்டா சயின்ஸ் ரிசோர்ஸஸையே ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக வந்து நம்ம ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் பிகம் அ டேட்டா சயின்டிஸ்ட் இன் திஸ் 2025 இயர். ஸோ வணக்கம், இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. இன்றைக்கான வீடியோ உங்களுக்காக தான். டியர் டேட்டா சயின்டிஸ்ட் 2025. இன்றைக்கி செஷனில் நம்ம மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் எம்எல் அண்ட் டிஎல் அண்ட் எம்எல்ஆப்ஸ் இதிலெல்லாம் என்னென்ன டாபிக் படிக்கணும், அதை எங்கே வந்து ஈஸியாக படிக்கலாம், எப்படி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே இந்த செஷனில் கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆத்தர் நோட் சொல்லிடலான்னு பார்த்தேன். ஸோ இன்றைக்கி செஷனில் நீங்கள் பார்க்க போகிற இந்த டேட்டா சயின்டிஸ்டோட ரோட் மேப், அந்த சிலபஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஆக்சுவலி டியர் டேட்டா சயின்டிஸ்ட் 2025 அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸல் ஷீட்டில் சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து வந்து வச்சுருக்கேன் அலாங் வித் த ரிசோர்ஸஸ். ஸோ எக்ஸல் இஸ் மை கோ டு டாக்குமெண்டேஷன் பார்ட்னர், அதனால் நான் அதில் தான் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிக்குவேன். இதில் நான் கொடுத்துருக்க எல்லா டாபிக்ஸையுமே நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 கொஷின்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் என்ன, ஃபஸ்ட்டு அது தியரிட்டிக்கலாக அது என்னப்பா அப்படின்ற மாதிரி. செகண்ட் வந்து அந்த டாபிக் வந்து ஏன், லைக் டேட்டா சயின்ஸில் அதை வந்து ஏன் பண்ணுறாங்க, எதுக்காக வந்து இந்த மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அந்த மாதிரி. லாஸ்ட்டாக வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் ரியல் லைஃப்பில் பண்ணுறீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு யூஸ் ஆக போகுது, அதை எந்த இடத்துல எப்படி வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த 3 கொஷின்ஸ் கேட்டு இதில் இருக்க எல்லா டாபிக்ஸையும் நீங்கள் படிச்சிங்கன்னா யூ ஆர் ஆக்சுவலி ஜாப் ரெடின்னு நான் சொல்வேன். டெஸ்ட்டோட சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிள் டயக்ராம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டயக்ராமை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த டயக்ராம் எதுக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும், அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஆதி முதல் அந்தம் வரை என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஸ்டேஜஸ்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ் அண்ட் என்னென்ன டூல்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஏஐ சிஸ்டம் பில்ட் பண்ணணும், இல்லை ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி என்ன பில்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கம்ப்யூட்டரில் தான் பில்ட் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டருக்கு நீங்கள் உங்கள் மெசேஜ் எல்லாம் கன்வே பண்ணணும், கம்ப்யூட்டர் கூட பேசணும். ஸோ அதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து வேணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் அண்ட் ஆர் வந்து இருக்குது. ஸோ டியூ டு இட்ஸ் சிம்பிளிசிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பைத்தான் தான் வந்து டேட்டா சயின்ஸில் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பைத்தானை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வீடியோ வேணுன்னா அதையும் நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அதில் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய அந்த 10 டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க. ஸோ இதில் பேசிக்லேருந்து பைத்தானில் டேட்டா சயின்ஸ்க்கு தேவையான மாடியூல்ஸ், பேக்கேஜஸ் எல்லாமே வந்து அலாங் வித் அசைன்மெண்ட்டோட நம்ம சேனலில் பைத்தான் 10 வீடியோஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, தேவைப்பட்டால் அதை செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க டாபிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணணும். பட் ரிசோர்ஸஸ் வந்து நான் கொடுக்குறது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா சிலருக்கு வந்து வீடியோஸ் பார்த்தா புரியும், சிலருக்கு வந்து பிளாக் போஸ்ட்டில் ஏதாவது படித்தா புரியும், இன்னும் சிலர் வந்து புக்கிஷாக இருப்பாங்க, புக்ஸில் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ டாபிக்ஸ் இங்கேருந்து எடுத்துக்கோங்க, ரிசோர்ஸஸ் வேறெவர் யூ ப்ரிஃபர் யூ கேன் டேக் இட். ஓகே, அண்ட் எப்படி படிக்கணும் அப்படின்ற மெத்தட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே, ஸோ பைத்தான் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கணும். பைத்தான் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்களா இல்லையான்னு ஒரு டெஸ்ட்டு வச்சுக்கணும். ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள்
முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு டெஸ்ட் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். இங்கே அந்த டெஸ்ட்டாக வந்து நீங்கள் பைத்தான் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், ஏதாவது ஹேக்கர் ரேங்க், ஹேக்கர் எர்த் அந்த மாதிரி சைட்டில் போய் சிம்பிளாக ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, நீங்கள் ரொம்ப வந்து மைன்யூட்டாக டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலாம் பார்த்து கோட் அடிக்காட்டியும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண தெரியுதா, பைத்தானில் அதை வந்து எழுதுறதுக்கு உங்களுக்கு வருதா, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டெவலப் ஆகிக்கணும். ஓகே, ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டோம், டேட்டா சயின்ஸ் பண்ணலான்னு இறங்கிட்டோம். நம்ம ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷன். நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணோம் இல்லையா, டேட்டா வந்து டேட்டா வேர்ஹவுஸில், டேட்டா பேஸஸில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா பேஸஸ் கூட பேச தெரியணும். அதுக்கு தான் வந்து சீக்வல் தேவைப்படும். ஸோ சீக்வல்லையும் வந்துட்டு ரிலேஷனல் டேட்டா பேஸ்னால் என்ன, அதில் பேசிக்காக என்னென்ன குவரிஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறமா கொஞ்சம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ், ஜாயின்ஸு அந்த மாதிரி நாலேஜ் இருந்தாவே உங்களுக்கு போதும். நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக வந்து ட்ரிகர்ஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ MySQLோட ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணுறேன். இதை வந்து அடுத்து முடிச்சிடலாம். செகண்ட் வந்து டேட்டா அனாலிசிஸ். அந்த டேட்டாவை வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணுறது, அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவீங்க. இதில் தான் நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி வந்து உள்ளே வரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இது வந்து கேட்குறதுக்கு வேணால் பயமுறுத்துற டேர்ம்ஸ் மாதிரி இருக்கலாம், பட் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிக்கிற ஒரு கான்செப்ட் தான். இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த டாபிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த டாபிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் இதில் இருக்க சில டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். கோயிங் ஃபார்வர்ட் இதில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே நான் வந்து கவர் பண்ணுவேன். பட் ஃபார் நவ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் படித்த ரிசோர்ஸஸ், எனக்கு படித்தோன்னே புரிஞ்ச ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ரெஃபரன்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். முன்னாடி சொன்ன மாதிரி யூ கேன் ப்ரிஃபர் அதர் ரெஃபரன்சஸ் ஆல்சோ, பட் இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்கணும். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் நீங்கள் வந்து அசைன்மெண்ட் பண்ணி பார்க்கணும், ஃபைனலாக நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா எல்லாமே ரீகால் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு நிறைய வந்து குவிசஸ்லாம் வந்து இருக்குங்க. கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் இருக்குது, கான் அகாடமியில் இருக்குது. அந்த லிங்க்ஸ்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் சும்மா எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு டீ டைமில் ரிவைஸ் பண்ணுறப்போ அதை எடுத்துகிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். எல்லாமே அலாங் வித் ஆன்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அனாலிசிஸில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி எங்கே யூஸ் ஆகும், ஃபீச்சர் இன்ஜினியரிங் அண்ட் ஃபீச்சர் செலெக்ஷன். ஸோ ஃபீச்சர் இன்ஜினியரிங் அண்ட் செலெக்ஷன் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு 3 டேட்டா செட், உங்களுக்கு பிடிச்ச 3 டேட்டா செட், இல்லைனா டிஃபால்ட்டாக அந்த கேகிளில் இருக்க டைட்டானிக் அண்ட் அதர் டேட்டா செட்ஸ் எல்லாத்துக்கும் நான் லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதை எடுத்துகிட்டு ஃபீச்சர் இன்ஜினியரிங் எந்தெந்த ஃபீச்சரை எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறது, அவுட்லையர்ஸ், இம்பேலன்ஸ் டேட்டா செட் அதெல்லாம் பண்ணி பாருங்கள். ஃபீச்சர் செலெக்ஷன் அந்த chi-square டெஸ்ட்டு, ANOVA டெஸ்ட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி எந்த செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வச்சு பண்ணால் நம்ம மாடல் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டேஷன் கொஞ்சம் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், டேட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை எடுத்துகிட்டு மாடலை வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பிஃபோர் கோயிங் தேர் நம்ம எடுத்திருக்க அந்த ப்ராப்ளம், நம்ம இந்த ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம், ஆக்சுவலி கிளாசிஃபிகேஷனா, ரெக்ரெஷனா, அந்த மாதிரிலாம் நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த டைப்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியலனாலும் அந்த வீடியோவை நான் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு மாடலை வந்து ட்ரெயின் பண்ணுங்க. மாடல் ட்ரைனிங்கில் அகைன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அல்காரிதம்ஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மேக்ஸ் சாப்டர் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸில் வந்து அகைன் நம்ம ஸ்கூல் டேஸில் படித்த கான்செப்ட் தான் குயிக்காக வந்து ரீவிசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லீனியர் அல்ஜிப்ராவில் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் கால்குலஸில் சில கான்செப்ட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அல்காரிதம்குள்ளே போகலாம். இது உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருந்தது அப்படின்னா அந்தந்த அல்காரிதம் நீங்கள் படிக்கும்போதே வந்து சில ஃபார்முலாஸ்லாம் வரும்ல, அதுக்கப்புறமா அந்த ஃபார்முலாவை வச்சு கூட ஒரு அல்காரிதம்க்கு என்ன மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் வேணுமோ அதை வந்து கூட கவர் பண்ணிக்கலாம். பட் மெயின் ஐடியா வந்து மேக்ஸில் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம வெரைட்டி ரைஸ் மாதிரி தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், பிரியாணி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அந்த கேட்டகரியில் வந்து நம்ம தயிர் சாதமாக எம்எல்லும், தக்காளி சாதமாக டிஎல் அண்ட் பிரியாணியாக வந்து எல்எல்எம் வந்துட்டாங்க. எல்லாருக்குமே வந்து பிரியாணி சாப்பிடணுன்னு தான் ஆசை, பட் எல்லா நாளுமே பிரியாணி சாப்பிட முடியாது இல்லையா. ஏன்னா வயிறு சரியில்லைன்னா வி ஷுட் ஆப்வியஸ்லி ஈட் தயிர் சாதம்யா. ஸோ சில பேசிக் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து டெசிஷன் ட்ரீஸ் வச்சோ இல்லைனா SVM வச்சே கூட 90% மேலே அக்யூரசி கொண்டு வந்துடலாம். அதுக்கெலாம் நம்ம எல்எல்எம் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இன்டர்வியூஸ்லேயும் கூட உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தான் பேசிக்லி செக் பண்ணுறாங்க. நாம தான் வந்து எம்எல்ஏ வந்து ரொம்ப அண்டர் ரேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி LLMs படிக்க ஆரம்பிக்கிறோம். பட் த ஐடியா இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து ML அல்காரிதம்ஸ்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ML அல்காரிதம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த 15 அல்காரிதம்ஸ் இருக்காங்க. கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன், அன்சூப்பர்வைஸ்ட், செமி சூப்பர்வைஸ்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து அண்ட் ரேஞ்சஸில் வந்து இவங்க ஸ்ப்ளிட் ஆகிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 3 கேள்வி கேட்டு படிச்சுக்கோங்க. எல்லா அல்காரிதமும் என்ன, அது ஏன் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஓகே. இந்த 3 கொஷினும் கேட்டு எல்லா அல்காரிதமும் நீங்கள் படித்ததுக்கப்புறமா மாடலை ட்ரெயின் பண்ணி முடிச்சிருவீங்க.
ஸோ மாடல் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா அந்த மாடல் ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணோம் இல்லையா? ஸோ நம்ம கிராஸ் வேலிடேஷன் பண்ணுவோம். அதுக்கு தான் கிராஸ் வேலிடேஷன்னா ஒன்றும் இல்லை, டேட்டாவே வந்து கொஞ்சம் ஒழிச்சு வச்சுட்டு புதுசாக டேட்டா வரப்போ மாடல் எப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அதெல்லாமே இந்த ரெஃபரன்ஸ் வீடியோவில் பேசியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ மாடலை வந்து வேலிடேட் பண்ணதுக்கப்புறமா அந்த மாடலை எந்த பேசிஸில் வேலிடேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ கிளாசிஃபிகேஷன் மாடியூல்னால் அதுக்கு என்ன மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும், ரெக்ரெஷன் மாடியூல்னால் அதுக்கு என்னென்ன மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து அடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இப்போ மாடல் வந்து நம்ம எவாலுவேட்டும் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா அந்த பிக் கொஸ்டின் கம்ஸ், நம்ம மாடலை வந்து அண்டர் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோமா இல்லை ஓவர் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஓவர் ஃபிட்டிங்னா வந்து டேட்டாவை ரொம்ப படிச்சிருங்க, கொடுத்துருக்க டேட்டாவை மாடல் ரொம்ப படிச்சிடும். அண்டர் ஃபிட்டிங் அப்படின்னா டேட்டாவை படிச்சிருக்காது. ஸோ இந்த 2 கேஸ்லையுமே நம்ம மாடலோட அக்யூரசி வந்து புதுசாக ஒரு டேட்டாவை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து சொதப்பிடும். ஸோ நம்ம மாடலை வந்து பர்ஃபெக்டாக நம்ம ஃபிட் பண்ணுவோம் இல்லையா? அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் எல்லாம் டியூன் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம்க்குமே கொஞ்சம் செட் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் வந்து இருக்கும். இந்த பேராமீட்டர்ஸ்லாம் டிஃபால்ட்டாகவே வந்து வேல்யூ செட் பண்ணி தான் வந்து நம்ம லைப்ரரிஸில் வந்து வச்சுருப்பாங்க. பட் நம்மளோட டேட்டா செட்டுக்கு தகுந்த மாதிரி ஆப்டான வேல்யூஸை வந்து நாம தான் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் அப்படிம்பாங்க. இதில் வந்து அகைன் நிறைய டைப்ஸ் இருக்குது. ரேண்டம் சர்ச் இருக்குது, கிரிட் சர்ச் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன சர்ச்சஸ் வெரைட்டிஸ் இருக்குது, எந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பேராமீட்டர்ஸ் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. மிஷின் லேர்னிங்கில் நீங்கள் எப்படி வந்து உங்களை டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டூ சம் ப்ராஜெக்ட்ஸ். பட் டூ சம் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் டூ ஒன்லி ஒன் ப்ராஜெக்ட் நான் சொல்வேன். நான் வந்து டேட்டா சயின்ஸ் படிக்க ஆரம்பித்த காலத்தில் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேகில் இருக்கு இல்லையா, கேகில் அந்த டைட்டானிக் ப்ராப்ளம், இந்த பாப்புலர் டைட்டானிக் ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த ஒரு ப்ராப்ளம் தான் எடுத்துக்கிட்டேன். டிஃப்ரெண்ட் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வந்து ஒன்றா நான் படிச்சுட்டே இருப்பேன். லைக் ஒரு வாரத்துக்கு ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் எடுத்துக்குவேன். அந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதமோட அந்த ஏன் எதுக்கு எப்படிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் கான்செப்ட் வந்தது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் வந்தது. ஸோ ஒரு அல்காரிதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் அந்த ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் டெக்னிக்லாம் இருக்குது இல்லையா, ஒன்று பண்ணுங்கள். ஒரு அல்காரிதமில் ஒரு வாரத்தில் எவ்வளோ அக்யூரசி வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஐ சேலஞ்ச் மை செல்ஃப். ஓகே, ஸோ அட் த எண்ட் ஆஃப் அ மந்த் ஆர் 2 months எனக்கு இதில் இருக்க எல்லா அல்காரிதமே கவரும் ஆகிடுச்சு. அண்ட் ஒரு அல்காரிதமுக்கும் ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிட்டேன். ஸோ கிளாசிஃபிகேஷனுக்கு இந்த டைட்டானிக் அண்ட் ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வந்து ரெக்ரெஷனுக்கு. ஸோ ஒரே ஒரு கதை தான், ஒரே ஒரு டேட்டா தான். பட் டிஃப்ரெண்ட் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டியூனிங் பண்ணும்போது என்ன மாதிரி இம்ப்ரூவைஸ் ஆகுறாங்க, என்ன நடக்குது அந்த டேட்டாவுக்கு அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. அது வந்து ஒரு ப்ராஜெக்ட்டும் புதுசாக எடுத்து பண்ணால் கூட வரும். பட் ஒரே டேட்டா செட்லேயே பண்ணும்போது எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த ஒன் அல்காரிதம் 1 week கான்செப்ட் வந்து நம்மளை ப்ராக்டிக்கலி வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. ஸோ எல்லா அல்காரிதமே நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியும், ஃபைன் டியூன் பண்ண தெரியும், பெட்டரான ரிசல்ட் வந்து கொண்டு வர தெரியும். பட் இன்டர்வியூலலாம் வந்து இதை நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு அல்காரிதமில் இருக்க அந்த நூக் அண்ட் கார்னர்லாம் நமக்கு தெரியுதான்றதை பார்ப்பாங்க. ஸோ இதை வந்து பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. இப்போ குவாரா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோங்களேன். அங்கே போயிட்டு நீங்கள் படித்த அல்காரிதமை வந்து போட்டு பாருங்கள். ஸோ அந்த பேரில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சரும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கவர் பண்ணாத சில விஷயங்கள், அதாவது டெசிஷன் ட்ரீயில் வந்து ஏன் ப்ரூனிங் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், ஏன் அந்த மாதிரி ஏன் கொஷின்ஸ் நிறையா இருக்கும்ல, எப்படி அப்படின்றதுக்கும் ஆன்சர் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. ஆல்ரைட், தயிர் சாதம் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம மூவ் டு தக்காளி சாதம். ஸோ தக்காளி சாதம் நம்ம டீப் லேர்னிங்க. இந்த டீப் லேர்னிங்கில் தான் நமக்கு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்லாம் உள்ளுக்குள்ளே வருவாங்க. ஸோ மெஷின் லேர்னிங் வந்து நம்ம டேட்டாவோட சைஸ் ஒரு லிமிட்டில் இருக்க வரைக்கும் இட்ஸ் பெட்டர். பட் டேட்டாவோட சைஸ் வந்து நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது, டேட்டா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றப்ப டீப் லேர்னிங் ஒர்க்ஸ் பெஸ்ட். ஸோ டீப் லேர்னிங்னோட ஃபர்ஸ்ட் நமக்கு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் உள்ளே வந்துருவாங்க. ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கோட பேக் போனே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட லீனியர் ரெக்ரெஷனில் நம்ம படித்த கான்செப்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் தயிர் சாதம் சாப்பிட்டு தக்காளி சாதத்துக்கு வரலாம், இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு. ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், அதோட அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வர்றாங்க. ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், என்கோடர், டீகோடர், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், எல்எல்எம்ஸ், இப்படியே வந்துட்டே இருப்பாங்கங்க. ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஹைராரிக்கி மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஏஎன்என்ல சில விஷயங்களை ஓவர் கம் பண்ணுன்றதுக்காக ஆர்என்என்ல அதுக்கப்புறம் சிஎன்என், என்கோடர், டீகோடர், டிரான்ஸ்ஃபார்மர், ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று எல்லாமே வந்து ஒருத்தவங்களோட சக்ஸஸராக வந்து இருப்பாங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் த
த டீப் லேர்னிங் ஆல்சோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெஷின் லேர்னிங்கில் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு ஒன்றொன்னையும் சால்வ் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கேயும் அதே டெக்னிக் அப்ளை பண்ணுங்கள். ஒரு வாரம் ஒரு மாடல் எடுத்துக்கோங்க, ஏஎன்என் வச்சு ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள், ஒரு வாரம் ஃபுல்லாக இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள், சிஎன்என் வச்சு சால்வ் பண்ணுங்கள், ஆர்என்என் வச்சு சால்வ் பண்ணுங்கள், எந்த டேட்டா செட் எந்த மாதிரி நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது பெட்டராக ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் விஷயம் நான் வந்து பர்சனலாக நோட்டீஸ் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் மெஷின் லேர்னிங் முடிச்சுட்டு டீப் லேர்னிங்குள்ளே என்ட்ரான பீரியடில் மெஷின் லேர்னிங்கில் வந்து எல்லாமே ரொம்ப வந்து ஓப்பனாக இருக்குங்க. அதாவது இதான் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா இந்த நம்பர்ஸில் அப்ளை பண்ணுறாங்க, அதனால் இந்த நம்பர் வந்தது அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டான விஷுவலைசேஷன் வந்து பண்ணி பார்க்க முடியும். பட் டீப் லேர்னிங்குள்ளே என்ட்ரு ஆனோன்னே அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, தியரட்டிக்கலாக எனக்கு தெரியுது ஆர்என்என் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க ரெக்கசிவாக, சிஎன்என் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க, அதெல்லாம் என்னால் வந்து தியரட்டிக்கலாக வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. பட் நான் ஒரு லேயராக வந்து பில்ட் பண்ணி அதை வந்து ஒரு கோடாக எழுதும்போது எனக்கு அந்த நம்பர்ஸ் எப்படிலாம் மாறுது, என்ன உள்ளே நடந்தது அப்படின்றத வந்து கரெக்டாக விஷுவலைஸ் பண்ண முடியல. ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ இன் த பிகினிங். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, பர்சனலாக வந்துட்டு நானே வந்து நெட்வொர்க்ஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நானே வந்து ஒரு நியூரானோட கோடு எழுதுறது, அந்த நியூரானோட வெயிட் மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து ஓனாக பண்ணி பார்த்தேன். ஸோ ட்ரஸ்ட் மீ ஆர் நாட், இது வந்து இனிஷியலி வந்து என்ன மாதிரி ஒன்றொன்னே எழுதிட்டு இருந்தால் 4 நாள் ஆகிடும் ஒன்று எழுதுறதுக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது வந்து எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஐ ஓப்பனராக இருந்தது. பர்சனலாக ஒரு கேல்குலேஷனையும் நம்ம கையில் உட்காந்து கேல்குலேட்டரில் போட்டு பார்க்குற மாதிரி நீங்கள் ஒன்றொன்றுக்கும் ஒரு டெஃப் ஃபங்க்ஷன் எழுதி அதை கால் பண்ணும்போது நம்ம தியரட்டிக்கலாக படித்த அந்த கான்செப்ட், அந்த வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம், அதெல்லாமே கூட வந்து உங்களுக்கு நல்ல அழகாக வந்து புரியும். ஸோ ஹியர் கம்ஸ் த பிரியாணி, த மெயின் டிஷ், ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னா குயிக்காக என்னென்னா, நம்ம இவ்வளோ நாளாக வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஏஐ கிட்ட வந்து கொஷினையும் கொடுத்துட்டு ஆன்சரையும் கொடுத்துட்டு ஃப்யூச்சரில் கொஷின் கேட்டாங்கன்னா முன்னாடி ஆன்சர் பண்ணாங்களா அதை பார்த்து பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஜென்ரேட்டிவ் ஏஐ கிட்ட வந்து ஆன்சர் யாரும் கொடுத்துருக்கவே மாட்டாங்க ட்ரெயின் பண்ணும்போது. பெரிய பல்க் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை எடுத்து அதை வந்து மாடலை மட்டும் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் வந்து அதுக்கிட்ட யாராவது கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அது முன்னாடி படித்தது இல்லையா, அதிலிருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி ஜென்ரேட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து ஆன்சர் கொடுக்கும். அந்த ஆன்சர் வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், எந்த ஃபார்மில் வேணால் இருக்கலாம். ஸோ அதான் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ. அண்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து எப்படி இயங்குது அப்படின்னா, அதோட பேக் போன்ஸ் வந்து இந்த எல்எல்எம்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். ஸோ 2025 கம்பெனிஸ் வந்து அவங்க ஹையர் பண்ணுற டேட்டா சயின்டிஸ்ட்க்கு கண்டிப்பாக ஜென்ஏஐ ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் மாடல்ஸ் வந்து எல்எல்எம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது, ஓப்பன் சோர்ஸாகவே இருக்குது. ஸோ கம்பெனிஸ் ஃபேஸ் பண்ணுற அவங்களோட பர்டிகுலரான ப்ராப்ளமை டேக்கிள் பண்ணுறதுக்கு இந்த மாடல்ஸை வச்சு பெட்டரான சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட்க்கு ஜென்ஏஐ ஸ்கில்ஸ் இருக்கணும் இல்லையா. ஜென்ரேட்டிவ் ஏஐ எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு லாங்குவேஜ் மாடல்ஸ்னால் என்னென்னு தெளிவாக புரியணுங்க. ஸோ லாங்குவேஜ் மாடலில் பேக் போன் என்னது, டிரான்ஸ்ஃபார்மர், என்கோடர், டிகோடர் ஆர்கிடெக்சர் இல்லையா. ஸோ லாங்குவேஜ் மாடல்ஸ் எப்படி வந்து பில்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், சாட் ஜிபிடி மாதிரி ஒரு மாடல் எடுத்துகிட்டு அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகணும்னா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் கூட பேசுகிறதுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாங்குவேஜ் மாடல்ஸ்க்கு நம்ம ஆப்டான ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னா தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஆன்சர்ஸை வந்து அவங்களால கொடுக்க முடியும். ஸோ அந்த ப்ராம்ப்டை ஃப்ரேம் பண்ண அந்த டாக்டிஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரேக் சிஸ்டம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ரேக் இஸ் நத்திங் பட் ரெட்ரைவல் ஆக்மெண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்எல்எம் வந்து இன்டர்நெட்டில் இருக்க வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, அந்த விக்கிபீடியாவில் இருக்குது, ஏதோ சம் புக்ஸு, சம் நாவல்ஸ், அந்த மாதிரி எல்லாத்துலேருந்தும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து நம்ம சிஸ்டம்க்கு, நம்மளோட பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு சேட் பாட் பில்ட் பண்ணோம், ஒரு அமேசான் மாதிரி கம்பெனிக்கு சேட் பாட் பில்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்காக அது ஆன்சர் கொடுக்கும்போது நம்மளோட டேட்டாவை பற்றி அதுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் அந்த டேட்டாவை பற்றி சேட் பாட் பேச முடியும் இல்லையா. ஸோ நம்மளோட டேட்டாவை எல்எல்எம்க்கு பாயிண்ட் பண்ணுறது, அதான் இந்த ரேக் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. நம்மளோட ப்ரைவேட் டேட்டாவை நம்ம எல்எல்எம் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கேள்வி, அதாவது கஸ்டமர் சேட் பாட் கிட்ட கேள்வி கேட்கும்போது அதில் இருக்க ஆன்சரை ரெஃபர் பண்ணி ரெலவெண்ட்டான ஆன்சரை வந்து அது எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, எல்எல்எம் ஃபைன் டியூனிங். ஸோ என்ன தான் எல்எல்எம்ஸ்க்கு ரேக் சிஸ்டம்லாம் சொல்லி கொடுத்த அட்வான்ஸ் ரேக் டெக்னிக்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலும் இட் ஆப்வியஸ்லி நீட்ஸ் ஃபைன் டியூனிங். ஸோ நம்மளோட டேட்டாவை காமிச்சு நம்மளோட பிஸ்னஸ் யூஸ் கேஸ் என்ன அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாடலை டியூன் பண்ணோம்னா இட் இஸ் கோயிங் டு ஆன்சர் பர்ஃபெக்ட்லி. ஸோ அதுக்காக எல்எல்எம் ஃபைன் டியூன் பண்ணுற டெக்னிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, லாஸ்ட்டாக வந்து இந்த எல்எல்எம்மை வச்சு நம்ம ஒரு ஆப் பில்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு சில டூல்ஸ் வந்து இருக்குது, லேங் செயின் அந்த மாதிரி. ஸோ லேங் செயின் இஸ் த காமன் ஒன். அதோட ரிசோர்ஸஸ் நான் அதில் கொடுத்துருக்கேன், எனக்கும் அது மட்டும்தான் தெரியும். ஸோ லேங் செயினில் வந்து எப்படி ஒரு எல்எல்எம் ஆப் பில்ட் பண்ணுறது அப்படின்றது, எண்ட் டு எண்ட் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
comes the last stage of the data science project, அதாவது ML Opsங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்டை வந்து முடிச்சதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்டை வந்து எண்ட் வேர்ல்டுக்கு எண்ட் யூசர் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏபிஐயாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஏபிஐயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது பைத்தான் ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும். நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதுலேயும் ஃப்ளாஸ்க் இருக்குது, ஜாங்கோ இருக்குது, ஸ்ட்ரீம்லிட் இருக்குது. ஸோ எல்லாத்தோட லிங்க் அண்ட் ரிசோர்ஸஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து யூ கைஸ் கேன் டேக் இட் ஸ்லோ. அதாவது எல்லாத்தையும் அப்படியே படிக்கணும், தரவாக படிக்கணும் அந்த மாதிரி கிடையாது. அல்கோரிதம் மாதிரி ஒன்னொன்னையும் அக்கு வேறு ஆணி வேறு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு லைக் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்ட்ரீம்லிட்டில் பண்ணிங்கன்னா ஒன்று வந்து ஜாங்கோவில் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக ஒன்றாவது தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோடை வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். ஏன்னா மெஷின் லேர்னிங் இஸ் எவால்விங் ப்ராசஸ். புதுசாக டேட்டா கிடைக்குது அப்படின்னா மறுபடியும் மாடலை கொஞ்சம் ரீபில்ட் பண்ணணும், கொஞ்சம் ட்வீக் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த பைப்லைன் வந்து நமக்கு வேணும்னா CI/CD அதுக்கு நிறைய பேர் இருக்காங்கங்க. ML Flow இருக்குது, DAX Hub இருக்குது. ஸோ இதுலேயும் அதே கான்செப்ட் தான். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒன்று படித்து தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒன்றாவது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம ஸ்கேல் பண்ணணும் இல்லையா? அப்போ தான் நிறைய யூசர்ஸ் வந்து நம்மளோட மாடலை யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸ்கேல் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து கண்டெய்னரைசேஷன், வர்ச்சுவலைசேஷன் இந்த கான்செப்ட்லாம் வந்துடும். ஸோ அதுக்காக நமக்கு டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸ் தெரியணும். ஸோ அதோட ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்து இதை ஒரு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா யார் வேணால் எந்த மூலையிலேருந்து வேணால் நம்மளோட மாடலை அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நிறைய க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. AWS இருக்குது, GCP இருக்குது, Azure இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். இதோட ரிசோர்ஸஸையும் நான் இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ML Ops வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து Q&Aன்றதை காட்டியும் மோஸ்ட்லி டிசைன் கொஷின்ஸ் மாதிரி கேட்பாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து எந்த க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுவீங்க அண்ட் என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இட் கம்ஸ் வித் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லுவேன். சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா கூட, ஒரு சிம்பிள் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணால் கூட அதுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டை வச்சுருங்க, ஒரு UI போட்டுருங்க, அண்ட் அதுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் வச்சுருங்க. அதை வந்து ட்ராக் பண்ணுங்கள் CI/CD பைப்லைனில். ஸோ ஒரு 2-3 ப்ராஜெக்டாவது அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணிங்க ஓனாக எண்ட் டு எண்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் தோஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ். நீங்கள் வந்து சிலபஸ் ஃபுல்லாக படிச்சுட்டீங்க, நம்ம சொன்ன மாதிரி எல்லா எக்ஸசைஸ் அண்ட் டெஸ்ட்டு குவிஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் கம்ஸ் த ஜாப் ஹண்ட் இல்லையா? ஸோ ஜாப் ஹண்ட்டுக்கு தான் உங்களுக்கு 2 விஷயம் முக்கியமாக தேவைப்படும். ஒன்று வந்து ஒரு ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம், இன்னொன்று வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுங்க. இந்த ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்னா ஒன்றும் இல்லை. முன்னாடிலாம் கம்பெனிஸ் வந்து ரெஸ்யூம்ஸை வந்து அவங்களே மேனுவலாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய ரெஸ்யூம்ஸ் வருது அப்படிங்கிறதுனால அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எந்த ரெஸ்யூம்லலாம் இருக்கோ அதை மட்டும்தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்டுக்கே எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் உங்கள் ரெஸ்யூமையும் அதுக்குன்னே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது ATSக்கு, அந்த வெப்சைட்டில் கொடுத்துட்டு உங்கள் ATS ஸ்கோர் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த ரெஸ்யூமை அவங்களுக்கு சென்ட் பண்ணி வைங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுங்க. ஸோ கம்பெனிஸ்லாம் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வச்சுக்கிறாங்க. நம்மளே பிராண்ட் பண்ணுறதுக்கு, கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு we should have one நான் சொல்வேன். அண்ட் அதுவும் வந்து நம்ம ரொம்ப எஃபர்ட்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள். நீங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு GitHub மாதிரி ஓப்பன் சோர்ஸ்லேயே போய் கூட போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் உங்களோட ப்ராஜெக்ட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அது எல்லாத்தையுமே நல்லா ஹைலைட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் கம்பெனிஸ்க்கு அது பார்த்தோன்னே அப்படியே ஐ கேட்சியாக வந்து இருக்கணுன்றதுக்காக. அண்ட் என்னோட அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக அந்த கம்பெனியில் இருக்க HR கிட்ட போய் பொலைட்டாக உங்கள் ரெஸ்யூமை கொடுத்துட்டு நீங்கள் ஏன் இந்த ஜாப்க்கு முக்கியன்ற மாதிரி ஒரு 2 லைன் எழுதி அனுப்புங்க. இல்லைனா உங்களுக்கு அங்கே ரெஃபரன்ஸ் யாராவது இருந்தாங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அந்த மாதிரி யாரையாவது பிடிச்சி உங்கள் ரெஸ்யூமை வந்து உள்ளே கொடுங்க. ஸோ இப்போ காம்படிஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா யார் வந்து அவங்கள அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்களோ, செல்ஃப் ப்ரமோட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து படிச்சுட்டே இருக்காமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள், அதை நிறைய ஷோகேஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ஒரு லாஸ்ட் ஆத்தர் நோட். ஸோ இவ்வளோ டாபிக், இவ்வளோ சிலபஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி படித்து என்னைக்கு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறது அப்படின்னு இப்போவே நீங்கள் யோசிக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ நானும் ஐ ஹவ் பீன் தேருங்க. அதாவது என்ன இந்த கான்செப்ட் புரியவே இல்லை, இது வரவே மாட்டேங்குது, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா, யானைக்கும் அடிசருக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய வாட்டி நடக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது. இதுன்னு கிடையாதுங்க, நீங்கள் என்ன புதுசாக கற்றுக்கிட்டாலும், சமையல் கற்றுக்கிட்டாலும், சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டாலும், என்ன புதுசாக கற்றுக்கிட்டாலும் அட் சம் டைம் நீங்கள் வந்து உங்கள் பேஷன்ஸை இழந்துருவீங்க, இது வேண்டான்னு சொல்லிடுவீங்க. அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகும்போது ப்ளீஸ் க்ளோஸ் இட். புதுசாக எதுவும் படிக்காதீங்க, மூடி வச்சுருங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க.
டே 1ல நியூரல் நெட்வொர்க் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஒன்றுமே புரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதே கான்செப்ட்டே ஒரு 3 நாளுக்கு அப்புறமா திருப்பி வேறு ஏதாவது ஃபார்மில் ஒரு பிளாக் போஸ்ட்டோ ஒரு புக்லேயோ படிக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக வந்து புரியுங்க. ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் பீயிங் பேஷண்ட். ஓகே, ஸோ அது வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த சிலபஸ் வந்து கம்ப்ளீட்லி ஹேண்ட்மேட், லைக் என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸில் ஸ்டடி பிளான் மாதிரி நானாக க்ரியேட் பண்ணது. இதில் ஏதாவது டாபிக்ஸ் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் படிச்சுக்கிறேன். அண்ட் 2025ல் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிற உங்களோட டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.